வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவுல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அஷ்ட மோகினி மைமுறைய பத்தி தான் நம்ம இந்த வீடியோ தொகுப்புல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட வர்ற பெல் சிம்பிளையும் ஆல்ன்றதை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனா வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த அஷ்ட மோகினி மைய எப்படி தயார் பண்றது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எளிய முறை தான். இதற்கு முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு வளர்பிறை அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு தேர்ந்தெடுத்துக்கங்க. வெள்ளை கரிசலாங்கண்ணி மூலிகையை பார்த்தீங்க அப்படின்னா, தேர்ந்தெடுத்து ஏற்கனவே வச்சுக்கோங்க. அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமை நாளன்றைக்கு விடியற்கால பிரம்ம முகூர்த்த நேரத்துல போங்க. கரெக்டா ஒரு 4 to 6 இந்த டயத்துக்குள்ளேயே ஒரு 4, 4:30 போல அங்க போயிருங்க. என்ன பண்றீங்க அப்படின்னா, அந்த ஸ்க்ரீன்ல மந்திரம் குடுத்துருக்கிறேன். இந்த மந்திரத்த ஒரு 3 முறை சொல்லி அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மூலிகை மேல பால் கொஞ்சம் ஊத்துங்க. அந்த மூலிகை மேல பால் கொஞ்சம் தெளிச்சு விடுங்க. அதற்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, பச்சை தண்ணீர் கொஞ்சோண்டு மேல தெளிச்சு விடுங்க. அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, சிவபெருமானையும், சித்தர்களையும் வணங்கிட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா, அந்த மூலிகையை பறிச்சுட்டு வந்துருங்க. வேரோட சேர்த்து பறிச்சுட்டு வந்துருங்க. வேரெல்லாம் அருந்துற கூடாது. வேரோட பறிச்சு எடுத்துட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்க பூஜை அறையில கொண்டு ஒரு நல்ல ஒரு பாத்திரத்துல பார்த்தீங்க அப்படின்னா, தண்ணீர் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா, முழுமையா கழுவி எடுத்துருங்க. அந்த மண்ணு இது போல இல்லாம பார்த்தீங்க அப்படின்னா, கழுவி எடுத்துருங்க. இந்த மூலிகை பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் வேரோட புடுங்குறதுக்கு ஒரு வழிமுறை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது கொஞ்சம் வெயில் காலம். இதற்காக என்ன பண்றீங்க அப்படின்னா, கொஞ்சம் அந்த மூலிகை பார்க்குறீங்க அப்படின்னா, அன்றைக்கு சாயங்காலமே போய் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சுத்தி பாத்தி மாரி கட்டி, நிறைய தண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா ஊறிரும். நீங்க அடுத்த நாள் காலையில பிடிச்சு இழுத்தாலும் சரி, அடிவேர் வரையுமே ஓரளவுக்கு வந்துரும். ஓரளவுக்கு பறிச்சு விட்டுட்டு அதற்கடுத்து உருவுனீங்க அப்படின்னாவே சரி, ஆணி வேர் அக்காம பார்த்தீங்க அப்படின்னா, அந்த முழு வேரும் வந்துரும். அதற்கடுத்து என்ன பண்றீங்க அப்படின்னா, நல்லா உங்க பூஜை அறையில அலசிட்டு, ஒரு கல்வத்துல இட்டு அரைங்க. ஒரு மை பக்குவத்துக்கு அரைங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா, கூட சுத்த வெள் வெள்ளை மாட்டோட பசுவோட பால் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைய காலகட்டத்துல நெய் அந்த அளவுக்கு சுத்தமான நெய் வெள்ளை பசுவோட நெய் அந்த அளவுக்கு கிடைக்காது. அதற்கு பதிலா பார்த்தீங்க அப்படின்னா, தேன் சேர்த்துக்குங்க. தேன் பார்த்தீங்க அப்படின்னா, சுத்தமான தேன் சேர்த்துக்குங்க. இல்ல அப்படின்னா, நெய் சுத்த வெள்ளை மாட்டோட நெய் இருக்குது அப்படின்ற பட்சத்துல நீங்களே பாலை கூட வாங்கிட்டு ஒரு சிறிய அளவு இருந்தாவே போதும். அதற்கு பதில் சாதாரண பசுவோட நெய்யை சேர்க்கலாம். அது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அளவுக்கு பலன் தராது. பலன் தராதுன்னு சுத்தமா தராதுன்னு சொல்லல. ஒரு அளவுக்கு தான் பலன் தரும். அதற்கு அடுத்தபடியா பார்த்தீங்க அப்படின்னா, புனுகும் கோரோசனையும் வாங்கிக்கோங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ் மருந்து கடையிலேயே கிடைக்கும். இதை வாங்கிக்கோங்க. அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சுத்தமான சந்தன தூள் எடுத்துக்கோங்க. நல்லா கேட்டுக்குங்க. சுத்தமான சந்தன தூளா இருக்கணும். இது தமிழ் மருந்து கடையிலயும் ஒரு சில கடைகள்ல கிடைக்கும். கேட்டு வாங்கிக்கங்க. கூட போட்டு பார்த்தீங்க அப்படின்னா அரைங்க. அரைச்சிங்க அப்படின்னா ஒரு கருப்பு நிறத்துல வராது. பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கரும் பச்சையில வரும். ஏன்னா கொஞ்சம் காய விட்டு இது போல பண்ணணும் அப்படின்னா கருப்பு நிறத்துல வரும். ஆனா கொண்டு வந்த உடனே அரைக்கணும். விடியற்கால பிரம்ம முகூர்த்த நேரம் கொண்டு வர்றீங்க அப்படின்னா பறிச்சதுக்கு அப்புறமாவே இந்த வேலைகள்லாம் ஆட்டோமேட்டிக்கா பண்ண ஆரம்பிச்சிடணும். அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மைய அரைக்கிறீங்க பார்த்தீங்களா கல்வத்திலிட்டு, அப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மந்திரத்த சொன்னபடியே அரைங்க. இந்த மந்திரத்த சொன்னபடியே அரைங்க. அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒண்ணு அப்பயே மந்திரத்த உச்சரிங்க. என்னால முடியல அப்படின்ற பட்சத்துல அன்றைக்கு இரவு பண்ணுங்க. என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களோட பூஜை அறையில விநாயகர் படம் இருந்தது அப்படின்னா, அந்த விநாயகர் படத்துக்கிட்ட போய் இந்த மைய வச்சுட்டு, வெத்தலை, பாக்கு, பூ, பழம், தேங்காய், நெய் தீபம்லாம் காட்டின பிறகு என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த மந்திரத்தை ஒரு 1008 முறை உச்சரிச்சு வச்சுக்கோங்க. ரொம்பலாம் இல்ல. ஒரு மணி 1008 முறை உச்சரிச்சு வச்சுக்கோங்க. இதை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட வீட்டு பூஜை அறையில வேற யாரையும் அந்த மைய தொட விடாதீங்க. கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா, யார் கைவண்ணம் படாத அளவுக்கு கொஞ்சம் மேலேயே எங்கிட்டாவது வச்சிருங்க. நீங்க வெளியில எங்கேயாவது போறீங்க அப்படின்னா, யாருக்கிட்டையாவது போய் இந்த காரியத்தை சாதிச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த மைய உங்கள் இரு புருவத்துக்கு மத்தியில வச்சுட்டு, நீங்க போய் யார் முன்னாடி இருந்து பேசினாலும் சரி, அவங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டுப்படுவாங்க. நீங்க என்ன சொன்னாலும் சரி அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதே போல
எந்த விஷயத்துக்கு வேண்டுமானாலும் வந்து பிரயோகம் வந்து இந்த மைய வந்து தாராளமா வந்து பிரயோகம் வந்து படுத்தலாம். அதே போல வந்து இன்னும் ஒரு சில தவறான காரியங்களுக்கு வந்து பிரயோகம் வந்து பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, கர்ம வினையானது அதிகமா வந்து ஆகும். இப்ப வந்து இந்த மைய வந்து ஒரு சில தவறான வழிகளுக்கும் பயன்படுத்தலாம். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மைய வந்து பிரயோகம் பண்ணி உங்களுக்கு ஏதேனும் உங்களோட காம இச்சைக்காக வந்து இந்த மைய வந்து பிரயோகப்படுத்தினீங்க அப்படின்னா, வேலை செய்யாதுன்னு சொல்லல, வேலை செய்யும். அதே போல வந்து கர்ம வினை வந்து மலை போல வந்து குமியும் அப்படின்றது வந்து அந்த சுவடிகள்லயே வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குறிப்புகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, சித்தர்கள் வந்து எழுதி வச்ச குறிப்பு. இது பார்த்தீங்க அப்படின்னா, அப்படியே குரு வழியில வந்து வந்து இப்ப கடைசியில இப்ப நம்ம கைக்கு வந்து வந்திருக்குது. ஏன்னா, இது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மோகினிய வச்சு பண்ணக்கூடிய முறை தான். இது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மோகினிய வச்சு பண்ணக்கூடிய முறை தான். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, சிவ மோகினிய வச்சு பண்ணக்கூடிய ஒரு முறை. இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க இந்த மைய வந்து நெற்றியில வந்து வச்சுக்கிட்டு, நீங்க யாரு முன்னாடி நின்னு பேசினாலும் சரி, அவங்க பார்த்தீங்க அப்படின்னா, கட்டுப்பட்டு உங்களுக்கு வந்து பேசுவாங்க. அதே போல வந்து நீங்க என்ன சொன்னாலும் வந்து சரிம்பாங்க. அந்த மைய வச்சுட்டு அந்த இடத்த விட்டு நீங்க கிளம்பிட்டீங்க அப்படின்னா, அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்க பேச்சுக்கு வந்து அவங்க பார்த்தீங்க அப்படின்னா செவி சாய்க்க மாட்டாங்க. இப்ப வந்து நீங்க வச்சுட்டு பேசுறீங்க அப்படின்னா, அதற்கு வந்து நீங்க பேசுறதுக்கெல்லாம் சரின்றுவாங்க. அதே போல வந்து நீங்க வேற இடத்துல நின்னுக்கிட்டு, இந்த மைய வந்து வச்சுக்கிட்டு பேசுனீங்க அப்படின்னா, அது வந்து சரியா வராது. இப்ப வந்து இரு புருவங்களுக்கு வந்து மத்தியில வந்து இந்த மை பிரயோகத்த வந்து வச்சுட்டீங்க அப்படின்னா, அவங்களுக்கு நேருக்கு நேர் நின்னு என்ன பேசினாலும் சரி, உங்க பேச்சுக்கு வந்து அந்த இடத்துல வந்து மறுப்பு சொல்ல மாட்டாங்க. அதே போல வந்து பெண் தீட்டு இது போலலாம் வந்து பட்டது அப்படின்னா, அந்த மை பார்த்தீங்க அப்படின்னா, சுத்தமா வந்து அதோட சக்திய வந்து முழுமையா வந்து இழந்துரும். அதே போல வந்து அதற்கடுத்து அந்த மைய வந்து நீங்க வந்து பிரயோகப்படுத்துனீங்க அப்படின்னா, உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அசுப பலன்கள தான் வந்து தரும். அசுப பலன்கள்லாம் எப்படின்னா, அப்படியே வந்து எதிராக வந்து திரும்பும். இப்ப இந்த மைய வச்சுட்டு ஒரு நபர்ட்ட பேசுறீங்க அப்படின்னா, அவங்க உங்க பேச்சுக்கு வந்து கட்டுப்படுறாங்க அப்படின்னா, இதே மைய வந்து திரும்ப வந்து வச்சுட்டு பேசுறீங்க அப்படின்னா, உங்க பேச்சுக்கு வந்து செவி சாய்க்க மாட்டாங்க. அதே போல வந்து உங்கள எரிஞ்சு எரிஞ்சு விழுவாங்க. ஏன்னா, இது போல தீட்டுக்காரியம் இது போல வந்து பட்டது அப்படின்னா, அதனால வந்து இந்த மைய வந்து நீங்க வந்து பிரயோகப்படுத்துறீங்க அப்படின்னா, குளிச்சு முடிச்சுட்டு வந்து சுத்த பத்தமா இருக்கிற நேரத்துல வந்து பிரயோகம் வந்து படுத்துங்க. அதே போல வந்து இந்த மை வந்து அழிஞ்சிரும். ஏன்னா வெளியிடங்களுக்கு போறேன் அப்படின்ற நபர்கள் என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு சிறிய அளவுல வந்து ஒரு வாழை இலை, அப்படி இல்லைன்னா வெத்தலை. இதுல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சிறிய அளவு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மைய வந்து எடுத்து இதுல வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க கொண்டு போங்க. ஏன்னா வேற யாரும் வந்து உங்கள தொட்டுக்கிட்டு பேசினாலோ, அந்த மையோட சக்தி வந்து அந்த இடத்துல இழந்துருச்சு அப்படின்னா, நீங்க வீட்ல வச்சிருக்கக்கூடிய மை வந்து அது அப்படியே தான் வந்து இருக்கும். வீடியோ பதிவுல வரக்கூடிய சந்தேகங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஷார்ட்ஸ்ல வந்து பதில் வந்து சொல்லியிருக்கிறேன். பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து கேட்குறீங்க. அத வந்து அந்த அளவுக்கு வந்து விரிவாக்கமா வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து எழுத முடியாது. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா, ஷார்ட்ஸ்ல வந்து நான் தனிப்பட்ட முறையிலேயே வந்து சொல்லியிருக்கிறேன். பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு வேற எதுவும் சந்தேகங்கள் இருந்தா கீழ இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கேளுங்க. அதே போல வந்து நான் ஷார்ட்ஸ்ல வந்து விரிவாக்கமா வந்து உங்களுக்கு வந்து சொல்றேன். நன்றி, வணக்கம்.